சார், இப்ப கரூர் விவகாரம் தொடர்பாக முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஆமா, உண்மைதான். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை இருந்து அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒன்றும் யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது. அன்னைக்குமே நீங்க ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்க அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 41 உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு இல்ல, நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும். நியூட்ரலா நம்ம பாக்குறப்ப, ஒரு குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியா தான் நடக்குது. இதுல தாவேக்கா ஒன்னும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். அவர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை, இப்ப நம்ம எல்லாம் கூட்டம் போட்டோம்னா, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா, வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர், பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம். எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது கூட அவங்க வேணுக்குன்னு செய்யலன்னு நம்ம சொல்லல. அதற்கு திரு விஜய் அவர்கள் அதுல அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார். இது எல்லோருக்கும் உள்ளதுதான். அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார். ஆனா நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தார். நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லல. அதுல தார்மீக பொறுப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்கு. அவர்கள் ஒன்னும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாவேக்கா ஏற்றிருந்தால், அதன் தலைவர் ஏற்றிருந்தால், இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர்மன்ற நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு, கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது. இதனால நடந்தது எல்லாம் நடந்துட்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நிறைய தலைவர்கள், இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு.